என்ன விக்கி எப்போ பார்த்தாலும் ஊடகத்தின் மீதே குறை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த சொசைட்டியில் எல்லாருமே நம்பி இருக்கிறது இந்த மீடியாவெலாம் கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய மீடியாவை எல்லாருமே கழுவி ஊற்றுறாங்க. மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களிலிருந்து சவுக்கு சங்கர் வரை உண்மையாக இந்த ஊடகம் என்ன செஞ்சிட்ருக்கு, டிபேட் என்ன நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி பாருங்கள், டிபேட்டில் பாஜக அதிமுக கூட்டணி கடைசி வரை வருமா அப்படிங்கிறத முக்கியமான சில நபர்கள் எடுத்து ஒரு டிபேட்டாக நடத்துகிறாங்க. சார், டாஸ்மாக்கு இடி, அந்த பக்கமாக தெய்வ செயல், இன்னொரு பக்கமாக டான் பிக்சர், அடுத்த பக்கமாக ரத்தீஷ், இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டினுடைய மானத்தை கப்பலெத்திட்டு இருக்கு. அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் அதிமுக பாஜக கூட்டணி நேரடியாக இருக்குமா, ரஜினி அவர்கள் மறுபடியும் அரசியலுக்கு வருவாரா, வேணா அதையும் போட்டு டிபேட் பண்ணுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும், இந்த மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நாம தான் இதை மாற்றணும், மக்களாகிய நாம் இதை மாற்றவில்லை அப்படின்னா அவங்க மாறவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன பேசினாலும் எந்த டிபேட் நடத்தினாலும் அது ஓடும் அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியத்தில் இருக்காங்க. இதற்கு காரணம் நாம் அந்த சேனலை பார்ப்பதும் அந்த சேனலில் இருக்கக்கூடிய 4 பேர் பேசுகிறத எல்லா இடத்துலையும் பகிர்வதும் அப்படிங்கிறது தான். ஒரு நாள் நம்ம பாய்க் அவுட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான ஊடகம் அவங்க நடத்தக்கூடிய இந்த டிபேட், அடுத்த நாள் மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க டிபேட்டாக நடத்துவாங்க. ஆனால் நாம் அதை செய்வோமா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. நான் இந்த ஊடகத்தை அந்த ஊடகத்தை அப்படின்னு சொல்லி கை காண்பிக்கலை. உங்களுக்கா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், எந்த ஊடகம் உங்கள் முன்னாடி 24 மணி நேரமும் மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ணுதோ அந்த ஊடகம் சிறப்பான ஊடகம் அப்படின்னு சொல்லி நானே கைத்தட்டுவேன்.